ஒருத்தன் வந்து படிச்சு ஒரு போலீஸ் ட்ரைனிங்லாம் போய் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஸ்டில் ஹி ஸ்டக் வித் தட் கேஸ்ட். என்னோட ஸ்ட்ரீட்லயும் அப்படிதான் இருக்காங்க, என்னோட வீட்லயும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து எனக்கு வழி இல்லை, நானும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றது வந்து இட்ஸ் வேணாம். நம்ம ஊர்ல வந்து இந்த தலைவர் வந்து நம்ம வந்து பெருசா கொண்டாட போறோம், அப்படி ஏன் அந்த தலைவர் கொண்டாடுறாங்க, அது என்ன ஃபார்ம்ல கொண்டாடுறாங்கிற ஒரு மேஜர் ஃபேக்டர் இருக்குல்ல, அதுல கேஸ்ட் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ ஓகேவா, ஸோ ஹி இஸ் வெல் எஜுகேட்டட், he is paying in lakhs, okay, and he had a love from his school days, okay. ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அப்போ நான் ஏன் அந்த வீடியோ பண்ணல அப்படின்னா, நம்ம பண்ற ஜானர் ஆஃப் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டா வேற. ஸோ அந்த ஒரே ஒரு காரணத்தினால ஓகே பண்ண வேண்டாம், நமக்கு ஒரு ஆடியன்ஸும் வேறன்னு சொல்லி நான் வந்து அப்போ அந்த வீடியோ வந்து நான் பண்ண வேணாம்னு விட்டுட்டேன். பட் அந்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி, இல்ல நிறைய பேர் போடுற இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸும் சரி, அதாவது நான் ஃபாலோ பண்றவங்க போடுற இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸும் சரி, பக்கத்துல ஒருத்தர் சண்டை நடந்தா கூட எழுந்து வந்து கேள்வி தர மாட்டீங்க. ஆனா என் ஊர்ல அப்படிலாம் கிடையாது. என் ஊர்ல என்ன எல்லாத்தையும் வச்சு நான் ஒன்று வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டில் caste is influencing people, that to mainly youngsters, a lot of youngsters, ஓகேவா. ஸோ அதனால வந்து அதை நான் வீடியோவா மேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். பட் அப்போ நான் வந்து இந்த ஒரு மென்டாலிட்டி இருந்ததுனால வந்து நான் வந்து பண்ணல. பட் இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா நான் ஏன் இந்த வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இந்த இன்சிடென்ட்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது இந்த அவேர்னஸ் இருக்குல்ல, ஒருத்தன் வந்து படிச்சு ஒரு போலீஸ் ட்ரைனிங்லாம் போய் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஸ்டில் ஹி ஸ்டக் வித் தட் கேஸ்ட். அது ஏன்? அண்ட் மோர் ஓவர் இதுல வந்து கொலை பண்ணவன் வந்து ஒரு யங்ஸ்டர். ஸோ அவனை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? ஸோ எனக்கு வந்து இந்த 3 விஷயத்தை பத்தி இன்னைக்கான வீடியோல வந்து நான் பேசணும்னு நினைச்சேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங், ரியலி அவர் எஜுகேஷன் இஸ் டேக்கிங் அஸ் ஃபார்வர்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி. செகண்ட் திங், த கேஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, அவர் என்விரான்மெண்ட். ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்து தெளிவா தெரிஞ்சு உடைக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வெளியில வரலாம்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஓகேவா, ஈவன் ஐ எம் 20, ஓகேவா, எனக்கு அவ்வளோலாம் ஒன்றும் பெரிய நாலேஜ்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிற நாலேஜ்ல என் வயசு பசங்க என்ன, பிகாஸ் என்னோட வீடியோ பார்க்க நிறைய பேர் வந்து 18 to 24 இயர்ஸ் தான். ஸோ இந்த நாலேஜுக்கு என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஸோ அதை வந்து இதுல இருந்து பார்த்துக்கிட்டு யாராச்சும் ஒருத்தர் வந்து ஓகே இது கரெக்ட் தான், நம்மளோட என்விரான்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இப்படி இருந்தா நமக்கான கெயின் இவ்வளவு இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டா இட் மே பி ஹெல்ப்ஃபுல் டு எவ்ரி ஒன். ஓகேவா, ஸோ அதனால வந்து அதுக்காண்டி மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். ஓகேவா, ஸோ எஸ். ஸோ இந்த 3 விஷயத்தை பத்தி நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். ஓகே, ஒரு ஓவர்வியூவா தான் நான் சொல்லுவேன். ஓகே, உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நிறைய சோர்ஸ் இருக்கு, அதுல போய் படிச்சோ இல்லை பார்த்தோ வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டிசிஎஸ்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி, அவருடைய பேர் வந்து கவின். ஸோ அவருடைய நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. ஓகேவா, ஸோ ஹி இஸ் வெல் எஜுகேட்டட், ஹி இஸ் பேயிங் இன் லேக்ஸ். ஓகேவா, அண்ட் ஹி ஹேட் அ லவ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்கூல் டேஸ். ஓகேவா, ஸோ அவர் வந்து திருநெல்வேலிக்கு வராரு. திருநெல்வேலிக்கு வரும்போது அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் வெளியில வரும்போது அந்த பொண்ணுடைய தம்பி வந்து அம்மா வந்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு, ஓகே இவன் என்ன நினைச்சிட்டானா, ஓகே கூப்பிடுறாங்க, ஸோ ஏதோ நல்லதுதான் போலன்னு சொல்லிட்டு இவனை கிளம்பி போறான். அண்ட் தட் சிட். அதுக்கப்புறம் வந்து he got murdered. ஸோ இதுல the people who are involved in this இருக்குல்ல, எல்லாருமே வெல் எஜுகேட்டட். அந்த பொண்ணும் எஜுகேட்டட், அந்த பொண்ணுடைய தம்பியும் எஜுகேட்டட், அந்த பொண்ணுடைய அம்மாவும் எஜுகேட்டட். ஷி இஸ் அ போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, அந்த பொண்ணுடைய அப்பாவும் எஜுகேட்டட், ஹி இஸ் ஆல்சோ ஏ போலீஸ் ஆஃபீஸர். ஸோ எல்லாருமே இதுல வந்து எஜுகேட்டட். பட் ஸ்டில் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ். ஸோ நம்ம வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட இருந்து வருவோம். ஓகேவா, ஸோ they are stuck in a society where everyone sees caste. ஓகேவா, எல்லாருமே வந்து அவங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து கேஸ்ட் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டரா வச்சு வாழ்ற ஒரு சொசைட்டில தான் வந்து அவங்க வாழ்றாங்க. அப்படிப்பட்ட சொசைட்டி தான் இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ அதுல வாழ்றப்போ அங்கிருந்து அவங்க படிக்கிறாங்க, காலேஜ் போறாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் ட்ரைனிங் அட்டன் பண்றாங்க, போலீஸும் ஆயிடுறாங்க. ஸோ தேர் சர்க்கிள் இருக்குல்ல, அது டெஃபினட்டா ஒரு லார்ஜர் சர்க்கிளா மாறி இருக்கும். அப்படி இருந்திருக்காரு. ஸோ இங்க அவங்க சர்க்கிள் லார்ஜரா மாறுது, அவங்களுடைய அறிவு லார்ஜரா மாறுது. பட் த ஐடியாலஜி பிஹைண்ட் தெம்
அது மட்டும் மாறவே இல்லை. ஏன் ஏன் அப்படின்னா அந்த கேஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் விச் அதோட ஒரு ஜென்ரேஷனாகவே அந்த கேஸ்ட் இன்ஃபுளுன்ஸ் வந்து மோர் தென் எனி சார்ட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா இன்ஃபுளுன்ஸ் சின்னதாக ஒரு தப்பா ஒரு இன்ஃபுளுன்ஸ் நம்ம யாராச்சும் ஒரு கிரியேட்டர் பண்ணா உடனே இது தப்புன்னு சொல்றோம். பட் இந்த இன்ஃபுளுன்ஸ் வந்து யாருமே தப்புன்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். பட் அதை ஸ்டாப் பண்ணவே முடியல. இன்ஃபுளுன்ஸ் வந்து உடைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மெயின் ஆன்சர் வந்து எஜுகேஷனா தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எஜுகேஷன் உண்மையிலே வந்து அது உடைக்குதா அப்படின்னா இங்கதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியே வருது. ஓகேவா? ஸோ இந்த கேஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸை உடைக்கிற ஒரு மேஜர் டூல் டெஃபினட்டாக வந்து எஜுகேஷன் தான். பட் என்னதான் எஜுகேஷன் எல்லாத்தையுமே இருந்தாலுமே இன்னும் அதை யூஸ் பண்ண தெரியாத தற்கொலைகளாகவே இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த கேஸ்ட் இன்ஃப்ளூயன்சிங் இதை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் பழகி அவங்க அதுக்கே பழகிட்டாங்க. ஸோ தே கான்ட் யூஸ் எஜுகேஷன் அட் த ரைட் டைம். அதுக்கான அந்த மாதிரியான பொசிஷனில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஈவன் தோ யங்ஸ்டர்ஸ் ஹூஎவர் எஜுகேட்டட். ஏன் இவங்களை மாற்றல அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம் தான். எனக்கு இருக்கிற அறிவை வச்சு நான் சொல்கிறேன். அவங்களுடைய என்விரான்மெண்ட்ல வந்து எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டா அவுட் அண்ட் அவுட் வந்து கேஸ்ட் பார்த்துட்டு இருக்கும்போது என்னால் அதை விட்டு வெளியில வர முடியல. அதனால வந்து ஐம் ஸ்டக் வித் இட்னு சொல்றாங்க. ஓகேவா? பட் அட்லீஸ்ட் அவங்களுடைய பையனையாவது அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். மேபி அடுத்த ஜென்ரேஷன் வந்து இவங்களுடைய எஜுகேஷனை வச்சு ஒரு நல்ல நம்ம வந்து வந்துட்டோம். பட் ஸ்டில் எல்லாம் முடியல. ஏன்னா வந்து நான் இப்படி வளர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் திடீர்னு மாறினா வந்து ஐ கான்ட் ஃபேஸ் திஸ் சொசைட்டின்னு ஒரு பயம் இருக்குல்ல. அப்படி இருந்தவங்க அவங்க பையன் அப்படி வளர்க்காம வேற மாதிரி வந்து வளர்த்துருந்தாங்கன்னா he may turn to a good citizen. நான் ஏன் குட் சிட்டிசன் சொல்றேன்னா whoever seeing caste அவங்க வந்து பெட்டர் சிட்டிசனா நான் வந்து பெட்டர் சிட்டிசன் அப்படிங்கறத நான் சொல்லவே மாட்டேன். பட் அட்லீஸ்ட் he can turn into a good citizen. ஓகே, அப்படி இவங்க நினைச்சிருந்தாலும் இவங்களுமே ஒரு நல்ல சிட்டிசனா மாறி இருப்பாங்க. பட் இவங்க அங்க நினைக்கல. ஓகேவா? எஜுகேஷன் வந்து அவங்களுக்கான ஒரு அறிவை கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் அவங்களுடைய ஐடியாலஜி வந்து நான் வந்து எதுக்காண்டியும் மாற்ற மாட்டேங்கிற ஒரு அடமெண்ட் மைண்ட் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க சுத்தி இருக்கிற ஒரு விஷயத்தினால. இப்போ இன்ஃப்ளூயன்ஸுக்கு நான் வரேன். இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எப்படிலாம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அப்படி என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது? ஒரு கேஸ்ட்டை வந்து அவ்வளோ தீவிரமா வந்து ஒரு ஃபாலோ பண்ற அளவுக்கு என்ன இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது அப்படின்னா அர்பன் சிட்டிஸ்ல இருக்க எல்லாருமே வந்து ஈவன் கௌதம் வாசுதேவன் கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு, தேர் இஸ் நோ மோர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருப்பாரு. when you go to rural side, now rural side மட்டும் சொல்லல, even in Chennai some sort of places regionலாம் கேஸ்ட்டை வந்து ப்ரியாரிட்டியா வச்சிருப்பாங்க மோர் தென் எனி திங். அதுதான் ப்ரியாரிட்டி. எப்படி நான் சொல்றேன்னா எனி ஃபங்க்ஷன், இப்போ நம்ம தெருவுலே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா அதுல ப்ரியாரிட்டி ஃபேக்டரா கேஸ்ட் இருக்கும். ஒரு செலிப்ரேஷன் லைக் எப்படி சொல்றது, நம்ம ஊர்ல வந்து இந்த தலைவர் வந்து நம்ம வந்து பெருசா கொண்டாட போறோம். அப்படி ஏன் அந்த தலைவர் கொண்டாடுறாங்க, அது என்ன ஃபார்ம்ல கொண்டாடுறாங்கிற ஒரு மேஜர் ஃபேக்டர் இருக்குல்ல, அதுல கேஸ்ட் தான் மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ அவங்க வந்து என்னன்னா நம்ம வந்து அவரை கொண்டாடலாம், நம்ம கேஸ்ட்டை தான் கொண்டாடுறோம். பட் அதுக்கு ஒரு ஃபார்ம் வேணும்ல, அதுக்கு தான் அந்த தலைவரை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டா. இதுக்கப்புறம் வந்து கோயில் திருவிழா ஆகட்டும் இல்லை எது ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து ஒரு பிரைமரி ஃபேக்டர் வந்து கேஸ்ட் தான். ஸோ இது ஏன் வந்து இது ஜென்ரேஷனா வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்துட்டு இருக்கு. இது ஏன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களை அறியாமலே வந்து லைக் இது வந்து தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா தெரியாது. ஓகேவா? ஒருத்தர் வந்து ஒன்று கண்டுபிடிச்சு போயிட்டான், அதை வந்து இவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் பிறந்ததுல இருந்தே வந்து இது இப்படி பண்றாங்க, இது ஏன் பண்றாங்க, இவங்க வந்து நம்ம ஆளுங்கன்னு சொல்லி ஒரு இதை வந்து அவங்களுக்கு அறியாமலே சின்ன வயசுல அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம். சப்போஸ் அவன் அந்த சர்க்கிள் விட்டு வெளியில வர முடியல அப்படின்னா அவனுக்கு 20, 30, 40 எத்தனை வயசு ஆனாலுமே he will be like that. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஓகேவா? ஸோ இங்கதான் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிற ஃபேக்டர் வந்து மேஜரா பிளே பண்ணுது. நவ் ஐ எம் கமிங் டு என்விரான்மெண்ட். அதாவது வந்து இப்போ வந்து ஒரு பையன் ஒரு 18 இல்லை 17 வயசு பையன் வந்து வெளியில போறான், சுத்தி வெளில போய்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அங்க நிறைய விஷயங்கள் பார்ப்பான். அவன் கூட சுத்துற பசங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பட் when he comes to homeல நான் வெளியில சுத்துறேன், எல்லா பக்கமும் கேஷ் பாக்குறான், ஓகே, அதனால வந்து என்னால இதை விட்டு வெளியே வர முடியல, வெளியே வர நான் நினைச்சு வீட்டுக்குள்ள வரேன் அப்படின்னா வீட்டுல இருக்கிற பேரண்ட்ஸும் வந்து ஜென்ரேஷன் அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸா தான் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களும் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க கேஷ் தான் பார்ப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தாலும் கேஷ் தான் பாக்குறாங்க, நான் வெளியே போனாலும் கேஷ் தான் பாக்குறாங்க. அப்படிங்கும்போது இதை விட்டு வெளியில வரக்கான ஆப்ஷனே அங்க அவனுக்கு இல்லை. அப்போ இந்த ஒரு என்விரான்மெண்ட்டும் அவனுக்கான எஸ்கேப்பிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கல, எஜுகேஷன் வந்து அவனுக்கான மைண்டை ப்ராட் பண்ணுது. பட் அவனை ஐடியாலஜி மாத்திரக்கா அவன் ரெடியா இல்லை. ஓகேவா? எஜுகேஷன் இஸ் கிவிங் ஹிம் எவ்ரி திங். பட் நான் எதையுமே யூஸ் பண்ண மாட்டேன், அவன் கையை விரிச்சு நின்றுட்டு இருக்கான். பிகாஸ் அந்த ஐடியாலஜி
அது தெரிஞ்சோ தெரியாம இந்த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ்ல அவன் இன்ஃபுளுன்ஸ் ஆகி தலைக்கேறி போய் நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதனால வந்து இந்த எஜுகேஷன் வந்து இஸ் நாட் யூசிங் தட் எஜுகேஷன் ப்ராப்பர்லி தோ ஹி ஸ்டடிட். ஓகேவா? ஸோ இதுல இருந்து வந்து இந்த 3 விஷயத்துல இருந்து எப்படி, ஸோ இந்த 3 விஷயம் வந்து நான் சொல்ல நினைச்சேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, ஒன் திங் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இது என்ன எனக்கு பர்சனல் நடந்தது, நான் அதை சொல்றேன். whoever glorifying caste, ஒரு செட்டைன் டைமுக்கு மேல இல்ல ஒரு செட்டைன் சர்க்கிளுக்கு மேல நீங்க வந்து இப்போ வெளியில போறீங்க அப்படின்னா, இல்ல வேலைக்கு நான் அங்க போறேன், இல்ல எங்க போறேன், எங்க போனாலும் அங்க போயிட்டு ஒன்ஸ் நீங்க வந்து காஸ்ட்டை வந்து குளோரிஃபை பண்றதா அவங்களுடைய கேரக்டர்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே, லைக் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களை பாக்குற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அது வந்து மாறும், ஃபார் ஷுர் மாறும். ஸோ அதனால வந்து ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டெஃபினட்டா மாறும். ஓகேவா? அண்ட் அந்த கேஸ்ட் வந்து இங்க இருக்கிற சர்க்கிளை தாண்டி வெளியில எங்கேயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. அண்ட் உள்ளேயுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறதெல்லாம் கிடையாது. ஐ ஒன்ட் சே வந்து நான் இருக்கிற சர்க்கிள் சின்னதா அதனால இதுக்குள்ளே இருக்கேன், அங்கேயும் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுங்கிறத வந்து எனக்கு ஒரு 2 ஹெல்ப் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். ஸோ இட் நெவர் கோயிங் டு ஹெல்ப் எனி ஒன். ஓகேவா? ஸோ அதனால வந்து இஃப் யூ வாண்ட் டு கெயின் சம்திங் இன் யுவர் லைஃப், ஓகேவா, நான் வந்து ஒரு நல்ல சிட்டிசனா இருக்கணும் தாண்டி ஒரு நல்ல மனிதனா இருக்கணும்னா கெட் தட் ஃபக்கிங் கேஸ்ட் ஷிட் அவுட் ஆஃப் யூ. ஸோ இப்போ வந்து நான் வந்து கடைசியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து லைக் உங்களுடைய சர்க்கிள் இருந்து வெளியில போனீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதே கிடையாது. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து யாராச்சும் பார்க்க மாட்டாங்க டெஃபரெண்டா. ஓகேவா? என்னுடைய வீடியோஸ் பார்க்குறது வந்து 18 to 24 இயர்ஸ். அவங்க நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா, நீங்க சப்போஸ் வந்து என்னுடைய வீட்லயும் பாக்குறாங்க, என்னுடைய ஸ்ட்ரீட்லயும் பாக்குறாங்க, எல்லாரும் அப்படி இருக்காங்கக்காக நீ அப்படி இருக்காத. எனிஒன் வாட்சிங் திஸ் வீடியோ, என்னோட ஸ்ட்ரீட்லயும் அப்படிதான் இருக்காங்க, என்னோட வீட்லயும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அதனால நான் வந்து எனக்கு வழி இல்லை, நானும் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றது வந்து இட்ஸ் வேணாம். நீ மாறு. ஸோ நீ மாறு, பிகாஸ் உனக்கு ஒரு எஜுகேஷன் இருக்கு, அதுல வந்து நீ நிறைய படிக்கிற, எல்லாருமே வந்து டெய்லி ஒன்னா போறோம், ஒன்னா வரோம். ஒன்னா இருக்கிறதுல ஒரு தனி என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குல்ல. அதனால வந்து இந்த செப்பரேஷனே வேணாம் அப்படின்னு நினைச்சு உன்னுடைய மைண்ட் வந்து நீ ப்ராட் ஆகு. நீ நாளைக்கு நீ வெளியில போயிட்டு இது நான் இந்த கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு கெத்து காமிச்சா உன்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த பார்வைக்கு நீ உள்ள ஆகணுமாங்கிறத வந்து யோசிச்சுக்கோ. whenever you go outside, okay, you will definitely go outside. உன்னுடைய முன்னாள் ஜெனரேஷன் உள்ளே இருந்திருப்பான், உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சி நீ வெளியே போவ, பிகாஸ் யூ ஆர் எஜுகேட்டட். ஓகே, அதனால நீ வெளியே போவ. அங்க போய் வந்து உன்னோட ஐடியாலஜிஸை நீ மாற்றாம இருந்தனா இட்ஸ் பேக் ஃபயர்ஸ் யூ. ஓகேவா? அதனால வந்து என்னைக்குமே வந்து செப்பரேஷனே வந்து வேண்டாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைச்சேன். பார்க்குற யாராச்சும் வந்து ஒரு பாயிண்ட் வந்து 1% தான் நான் யோசிச்சேன், அவனும் மாறலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். டெஃபினட்டா வந்து உங்க வீட்லயும் சரி, இல்லை உங்க சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்லயும் சரி, இன்னும் அப்படிதான் இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே இருந்துட்டு போதும். நீங்க மாறுங்க, ட்ரை டு சேஞ்ச் யுவர் செல்ஃப். ஓகேவா? யோ, உங்களுக்கு என்னையா பிரச்சனை? எதுலயாடா உங்களோட கீழே போயிட்டா? யோ, நீ எல்லாம் மனுஷங்களாயா? அன்பா கூப்பிட்டான்னு வீட்டுக்கு வந்தா அடைச்சு வச்சு அடிச்சு மூஞ்சில ஒண்ணுக்கு போய் உங்க வெறி தீர்ல என்ன? நான் செத்தாதான் நீ அவளுக்கு அவன் நம்புற அப்பனா கிடைப்பண்ணா. வாயா, நீயே வந்து கொல்லையா? வாயா, நீயே வந்து கொல்லு. என்ன கொண்டதுக்கு அப்புறமும் உங்க பொண்ணு மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா போயா, போய் அவளையும் சேர்த்து கொல்லு.